அள்ளி கொடுக்க போகிறார், கொட்டி கொடுக்க போகிறார். அள்ளிலாம் இல்லை, அப்படியே கொட்டி கொடுக்க போகிறார். நீங்கள் வாங்கி ஒரு பை வச்சுட்டு ரெடியாக நின்றுருங்க. அந்த அளவு தன வரவு உங்களுக்கு மகராசி என்பது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து வந்தாலும் அது வர வேண்டியது தாமதமாக வராமல் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எங்கேயாவது லோன் போட்டுருக்கிறீங்க, வரலையான்னு காத்துன்னு கண்டிப்பாக அந்த மாதத்தில் வந்து சேரும். நீங்கள் யாராவது பணம் கொடுத்துருப்பீங்க, எப்போ கொடுத்துருப்பீங்க, கேட்டு அவங்க கொடுக்காமல் சலிச்சு போய் நீங்கள் அந்த காசை மறந்துட்டுருப்பீங்க. இந்த மாதம் வந்து அவங்க கதவை தட்டி கொண்டாந்து உங்கள் காசு தாங்க அவங்க காசு கொடுத்துட்டு போவான். நீங்கள் எதிர்பார்த்த போகிற கண்டிப்பாக அரசாங்க மாப்பிள்ளை கிடைக்கும் பெண்ணுக்கு, அதேமாதிரி ஆணுக்கும் அரசாங்க வேலை ஒன்று மனைவி கிடைக்கும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக திருமணம் தடை வேணும் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்தில் கிடைக்கும். பிரிந்து இந்த கணவன் மனைவி கூட இந்த மாதம் ஒன்று சேருவாங்க. உங்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள், மனக்கசப்பு இதெல்லாம் விலகப் போகிறது. வீண் பழி இதெல்லாம் விலகி ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன். 2025ஆம் ஆண்டிற்களில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மகர ராசி சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ காண இருப்பது மாத பலன் வரிசையில் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, பணம் வருமா, புகழ் வருமா, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்டலாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிநாதனை ஆட்சி பெற்று 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சனி பகவான் இன்னும் அதோட மிக சிறப்பு. சனி கொடுப்பதை எவர் தடுப்பார்? அந்த அளவு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு 2இல் அமர்ந்திருக்கும் தனு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார், கொட்டி கொடுக்க போகிறார். அள்ளிலாம் இல்லை, அப்படியே கொட்டி கொடுக்க போகிறார். நீங்கள் வாங்கி ஒரு பை வச்சுட்டு ரெடியாக நின்றுருங்க. அந்த அளவு தன வரவு உங்களுக்கு மகராசி என்பது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து வந்தாலும் அது வர வேண்டியது தாமதமாக வராமல் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எங்கேயாவது லோன் போட்டுருக்கிறீங்க, வரலையான்னு காத்துன்னு கண்டிப்பாக அந்த மாதத்தில் வந்து சேரும். நீங்கள் யாராவது பணம் கொடுத்துருப்பீங்க, எப்போ கொடுத்துருப்பீங்க, கேட்டு அவங்க கொடுக்காமல் சலிச்சு போய் நீங்கள் அந்த காசை மறந்துட்டுருப்பீங்க. இந்த மாதம் வந்து அவங்க கதவை தட்டி கொண்டாந்து உங்கள் காசு தாங்க அவங்க காசு கொடுத்துட்டு போவான். அப்படி ஒரு யோகம் நிறைஞ்ச இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதத்துக்கு வரப்போகிறது. ஆரோக்கியம் என்று பார்த்தால் உங்களுக்கு ஒரு சமநிலையில் இருக்கிறது, பெரிய அளவு பாதிப்பில்லை. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அது மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிட்ட பேசும்போது சண்டை வரும், மனைவி கணவனிடம் பேசும்போது வாக்குவாதத்தில் சின்னதாக ஆரம்பிக்கிற சண்டை பெருசாக போய் முடியும். தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத அதாவது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி எடுத்துகிட்டு பேசுகிறது. குடும்பத்தில் மாமனார் மாமியார் கூட வாக்குவாதம், குடும்பத்தில் அப்படி எல்லா குடும்ப நபர்கள் எல்லாருக்கிடையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு ஆகாது. நின்னா குற்றம் எழுந்தா குற்றம்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஃபீல் பண்ண வேண்டாம். அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு 5ஆம் தேதி பிறகு படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. உங்களுக்கு அத்தனை பேருக்குடைய மனசாமம் கொஞ்சம் கொஞ்சமாக படியாக குறைஞ்சி உங்கள் மாதிரி வீண் பழையெல்லாம் குறைஞ்சி தேவையில்லாத சந்தேகம்லாம் குறைஞ்சி அவங்களே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்னு திருந்தி ஒருத்தர்கள் மனசாபம் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பிறகு எல்லாம் விலகி எல்லாம் ஒற்றுமையாக சேர போகிறீங்க. மனசுக்குள்ள அந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் விலக போகுது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த மன கஷ்டம், அந்த பொருளாதார கஷ்டம் அதெல்லாம் கூட உங்களுக்கு குறைஞ்சி பணம் தாராளமாக வந்து உங்களுக்கு சுப செலவு தான் இருக்கிறதால வீண் வேலையெல்லாம் இந்த மாதம் இல்லை. அதனால் சுப செலவு தான் ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரவு வந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் வந்து குறையும் இல்லை உங்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு ஒரு மன வருத்தம் இருக்குது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்களும் செய்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி சொன்னால் பசங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்தமாதிரிலாம் ஒரு குழப்பம் ஓடிங்குதா உங்களுக்கு, மனக்குழப்பங்கள். அதுக்கெல்லாம் அந்த மாதம் கண்டிப்பாக விலை வரும். பொண்ணு கல்யாணம் பண்ணுறது தான்
பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதா, யாருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுறதுன்னு பெற்றோர்கள் ரொம்ப ஏக்கத்தில் இருப்பீங்க. அந்த ஏக்கமே வேண்டாம். இந்த மாதத்தில் உங்கள் பொண்ணுக்கு முதல் வரம் வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோக மாப்பிள்ளையே உங்கள் பொண்ணுக்கு வரப்போகுது. அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் நல்ல வேலையில் ஒரு பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு நீங்கள் நினச்ச மாதிரி வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த சுபகாரியத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமுள்ள மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய இதுவரை அதாவது எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வியாக இருந்தது இல்லையா? உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க தோல்வி, ஒரு வேலைக்கு போனாங்க தோல்வி, இப்படியா இருந்த எல்லா காரியத்தடை எது போனாலும் காரியங்கள் நல்லா தடையாகிட்டே இருந்தது இல்லையா? அந்த தடைகள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதம் விலகி ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. போகிறவங்கள பட்டு முடிச்சுட்டு வர போகிறீங்க. உங்களுக்கே ஆச்சரியப்பாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி தரப்போகுது இந்த மாதம். அதனால் தொடர்ந்து வெக்ஸ் ஆகிடாதுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஏங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்? அதுக்குண்டான காலமும் இந்த மாதம் அமைஞ்சிவிடும். ஒரு இடத்துக்கான அக்ரிமெண்ட் போடலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பூஜை போடலாம். அதுக்குண்டான காலம் அமைஞ்சிருக்குது. பழைய வீட்டை கூட நீங்கள் பூசவாலை பண்ணி பெயிண்ட் அடித்து ஒரு கணபதி ஹோமம் போடலாம். அதெல்லாம் அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்க போகுது. உங்களுடைய இடத்துல இருந்த கெட்ட சக்தியெல்லாம் விலகி ஏதாவது செய்வேணும் பண்ணிருப்பாங்களா, இல்லை கண்டிஷாக இருக்கும் அவன் பண்ணிட்டு இப்படி இந்த பணம் இந்த குழப்பம்லாம் வேண்டாம். அதை பற்றி எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே இல்லை. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டிய வேலையை ஆக வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பிள்ளைகள் குழந்தை வரம் கேட்டு காத்திருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதத்தை ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நீண்ட நாளாக போகாத கோயிலெல்லாம் செய்யாத பரிகாரம் இல்லைன்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கனாக்கா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. பெண்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெண் நண்பர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதனால் வந்து பெண்கள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு லட்சுமி வழிபட வீட்டில் விளக்கு ஏற்ற அப்படியே பெண்கள் வந்து வீட்டில் எந்த அளவுக்கு விளக்கை ஏற்றி வழிபட லட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்து அமர்ந்து எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நல்ல சுபகாரியமும் நடக்கும். அதனால் வந்து லட்சுமி அதாவது தீப வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பு. இந்த மாதத்தில் சில சிக்கல்களாக தடைகள் தோஷங்களாக அது விலக்கிடும். திருமணம் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நாளாக தடைப்பட்ட இந்த ஆண் பெண்ணுக்கு இந்த மாதம் வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த போகிற கண்டிப்பாக அரசாங்க மாப்பிள்ளை கிடைக்கும் பெண்ணுக்கு. அதே மாதிரி ஆணுக்கும் அரசாங்க வேலை ஒன்று மனைவி கிடைக்கும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக திருமண தடை நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்தில் கிடைக்கும். பிரிந்து இந்த கணவன் மனைவி கூட இந்த மாதம் ஒன்று சேருவாங்க. உங்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள், மனக்கசப்பு இதெல்லாம் விலகப் போகிறது. வீண் பழி இதெல்லாம் விலகி ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. நட்பு வட்டாரமும் அருமையாக இருக்கிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலும் நல்லா இருக்குது. பார்ட்னரை மறுபடியும் ஏதாவது டெவலப் பண்ணலாம். அந்த தொழிலை சொந்தமாக ஏதாவது ஏற்பாடு செய்யணும், சொந்த தொழில் செய்யணும். ரொம்ப நாளாக நம்ம வேலையில் செஞ்சுனே ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செஞ்சுருக்கிறேமேனு நினைக்கிறேன். கூட இந்த மாதம் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம். ஒரு ஹோட்டலில் வேலை செய்யணும் கூட சொந்தமாக ஒரு ஹோட்டல் வைக்கலாம். ஒரு டீ கடையில் வேலை செஞ்சு கூட போய் சொந்தமாக ஒரு டீ கடை வச்சுக்கலாம். ஒரு ஃபைனான்ஸ் வேலை செஞ்சு கூட போய் சொந்தமாக ஒரு ஃபைனான்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க துறையில் ஆர்வம் உள்ளவங்க ஒரு சொந்தமாக தொழிலை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு சீரும் சிறப்பமாக ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஐயா. அதுக்கு நாங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய நீங்கள் ரொம்ப ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போய் மந்தமாக இருக்கிறதுனால அதெல்லாம் பனி போல் நீங்கிவிடும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிடலாம். அந்த மாதம் தெம்பாக துணிச்சலாக எந்த வேலையிலும் செய்யலாம். நீங்கள் வண்டி வாங்கிறதுக்கான யோகமும் இந்த மாதம் இருக்கிறது. ஏதாவது நீங்கள் நினச்ச வண்டி செகண்ட் ஹேண்டாவது வண்டி வாங்கிடுவீங்க. எப்படி செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது இந்த மாதம் எதாவது ஒன்று வாங்கிவிடுவோம். காரோ பைக்கோ ஏதாவது ஒன்று வாங்க நினைக்கிறேங்க. இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதுக்கான யோகம் இருக்கிறது. உங்களுக்கு அரசு வேலை காத்திருக்கும் இந்த அன்பர்கள் கண்டிப்பாக அந்த மாதம் பரீட்சை நல்லா எழுதுவீங்க. போன டைம் கோட்டை விட்டதெல்லாம் அந்த மாதம் சேர்த்து எழுதி மார்க் அதிகமாக வாங்கி பாஸ் ஆகிட்டு அரசாங்க வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்ட வேலையில் யாராவது முயற்சி பண்ணிங்கனாக்கா உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த யூனிஃபார்ம் போட்ட வேலை போலீஸு, மிலிட்ரி, ஃபயர் சர்வீஸு, இல்லை நர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரைவர் தொழில், யூனிஃபார்ம் போட்ட தொழில் ஏதாவது இருக்கிறதோ யோசனை பண்ணி அத்தனையும் இந்த மாதத்துக்கு சிறப்பாக இருக்கிறது. உடனே உங்களுக்கு அந்த வேலைக்குண்டான அமைப்பு இருக்கிறது. அதேபோல் அரசாங்கத்தில் வேலை பணிபுரிவர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு
பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக அந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களுக்கு சாதகமான வேலை செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அந்த முறை நட்பு உங்களுக்கும் மேல் அதிகாரிக்குள்ள நட்பு சிறப்பாக இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். லஞ்சம் மட்டும் வாங்காதீங்க, கொஞ்சம் சிக்கல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அரசு வேலையில் இருப்பவர்கள் அதே மாதிரி அரசு வேலைக்காக யாராவது முயற்சி பண்ணி யாராவது பணம் கேட்டுக்கிறாங்க, எனக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னாக்கா தயவுசெய்து அந்த வேலைக்கு மட்டும் போயிடாதீங்க. கடங்கன்னா தான் அவங்களுக்கு மிச்சமாகும், ஏமாற்றிடுவாங்க. உங்கள் முயற்சிக்கு உங்கள் தகுதிக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் அந்த மாரி வேலைக்கு போகாதீங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டு வேலை செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு கம்பெனி, அதாவது ஐடி ஃபீல்டு வேலை செய்கிறவங்களுக்கும் உங்கள் கம்பெனி மூலிமா வெளிநாடு போகிறதுல ஒரு யோகம் இருக்கிறது. அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் தேடி வருது. நீங்கள் வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஊருக்கு வரவில்லை என்று லீவு கிடைக்கலன்னு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதம் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு போகலாம். அற்புதமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மாதம் வந்துடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாருமே இந்த மாதம் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஜவுளி கடை, மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இந்த மாதம் அளவு கலந்த கூட்டம் உங்கள் கடைக்கு வரப்போகுது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் இருந்த பொச்சிருப்பு போகாமல் எல்லாம் விலகிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் தொழில் ஓஹோன்னு நடக்க போகுது. இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண அறிகுறிலாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே எடுத்துக்கொள்ளலாம். பாதகம் ஒரு 20% தான் பாதகம். 80% உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாகவே இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய குலதெய்வம் அருளால் எல்லா வளமும் பெற்று வளம்போடு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.